கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. எழுந்து நில், உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். 1 தீமோத்தேயு 5:22. தன் கல்வியில் சிறந்து விளங்கியவளும் தன்னை ஆழமாக கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தவளுமான ஒரு கிறிஸ்தவ மாணவி ஒரு பிரச்சனையை சந்தித்தாள். அவள் தன் பட்ட படிப்பில் படிக்க வேண்டியதாக இருந்த அநேக புத்தகங்களுள் குறிப்பாக ஒரு புத்தகத்தில் தன் மனதை தீட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அடங்கியிருப்பதை அறிந்தாள். அவள் அதுவரை தன் ஜீவியத்தை தூய்மையாக காத்து வந்திருந்தபடியால் இது அவளுக்கு ஒரு புது சவாலாக இருந்தது. ஒன்று, அவள் அப்புத்தகத்தை வாசிக்காமல் இருந்து தேர்வில் தோல்வியடைய வேண்டும், அல்லது அதை அவள் வாசித்து தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். இவற்றில் ஒன்றை அவள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. அவள் அதை குறித்து ஜெபித்து தன் மனதை தீட்டுப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் தேர்வில் தோல்வியடைவதே நலம் என்று தீர்மானித்தாள். தேர்வின் போது வினாத்தாளில் அப்புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினாவுக்கு அதிகமான மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் அப்புத்தகத்தை பற்றி 2 பக்கங்களுக்கு விமர்சனம் எழுதும்படியாக கேட்கப்பட்டிருந்தது. அவள் ஜெபித்து அப்புத்தகத்தில் அடங்கியுள்ள விஷயங்கள் எவ்விதம் ஒரு வாலிபனை தீட்டுப்படுத்தக்கூடும் என்பதையும் தீட்டுப்படுத்தலின் விளைவுகள் பற்றியும் 2 பக்கங்கள் எழுதினாள். அவள் அப்புத்தகத்தை மிக கடுமையாக கண்டனம் பண்ணி எழுதியிருந்தாள். தேர்வு முடிவுகள் வெளிவந்தபோது அந்த தேர்வில் அவள் அக்கல்லூரியில் தன்னுடன் பயின்ற மற்ற அனைவரிலும் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருந்ததை கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தாள். அன்பான தேவப்பிள்ளையே, உன் ஜீவியத்தை தூய்மையாக காத்துக்கொள்வதற்கான விலைக்கிரயத்தை செலுத்த நீ ஆயத்தமா? நீ முதுகெலும்புள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உறுதியாக நிற்கக்கூடாத ஒருவன் எப்படிப்பட்ட காரியத்திற்காக வேண்டுமானாலும் விழுந்துவிடக்கூடியவனாய் இருப்பான். பரிசுத்திற்காக நிமிர்ந்து நிற்பாயாக. ஒருவன் தன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி ஒழுக்க நெறி தவறுதலாகிய தோல்வியே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.